ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பிளெண்ட் a drawing வித் brushes. ஸோ ப்ரஷஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு டிராயிங்கில் வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிகினருக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ரஷ்ஷை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற இந்த 7 ப்ரஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7 ப்ரஷஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு டிராயிங்கில் வந்து ஷேடிங்கை வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 ப்ரஷ்ஷுமே நான் வந்து ஒரே பேக்காக தான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிளெண்டிங் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி எந்த ப்ரஷ்ஷை வந்து எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ப்ரஷ்ஷை மட்டும் வாங்கிட்டு அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஹேர் பார்ட்டுக்கும் சரி, அப்புறமா ஸ்கின் டெக்ஸ்சருக்கும் சரி, நோஸ் ஏரியாவுக்கும் சரி, ஐ ஏரியாவுக்கும் சரி, எந்த ஏரியா எடுத்தாலுமே வந்து அவங்க அந்த ஒரு ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு தான் வந்து அவங்க பிளெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஹேருக்கு யூஸ் பண்ண அதே ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ் டெக்ஸ்சர் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட ரொம்ப டார்க்காக கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்கராக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக கிடைக்காது. ஸோ வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ப்ரஷ்ஷாவது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ரஷ்ஷுமே வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட டிப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரஷ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரொம்ப சின்ன ஏரியா ஃபார் ஷேடிங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ இதோட ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட கொஞ்சம் பெருசு தான். இதுவுமே வந்து நம்ம ஐஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்மால் ஏரியா ஆஃப் போர்ஷன்ஸ்க்கு வந்து இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் மாற்றி மாற்றி வந்து ஐஸ்க்கு நோஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இதை வச்சு தான் ஷேட் பண்ணுவேன். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஏரியாவை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மூணாவது ப்ரஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் ப்ரஷோட கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் இருக்கும். இதை நான் மோஸ்ட்டாக வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்ஸை பிளெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரஷோட திக்னஸ். ஸோ இந்த திக்னஸை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட சாஃப்ட் ஹேர் எல்லாமே வந்து அந்த கிராஃபைட் மேலே படும்போது நம்ம எவ்வளோக்கு ஸ்மூத்தாக வந்து நம்ம பொறுமையாக நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங்கில் வந்து சூப்பராக தெரியும். நாலாவது ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த லாஸ்ட்டாக பார்த்த இந்த 3 ப்ரஷ்ஷை விட இதோட லென்த்தும் பிரெத்தும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேரை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபோர் ஹெட்ஸை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த ப்ரஷ்ஷை விட இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கரான ஷேடிங் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ப்ரஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 ப்ரஷ்ஷை விட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் வந்து பிரெத்லையும் சரி, ஹைட்லையும் சரி, அப்புறமா வந்து அதோட ஹேரோட குவாலிட்டியும் சரி ரொம்ப திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 ஹெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்த ப்ரஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டைப் ஆஃப் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ளோத்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட் ப்ரஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ மற்ற ப்ரஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்காது. இது வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கும். இந்த கர்வ் ஏரியா எல்லாமே வந்து ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும்னா வந்து இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ப்ரஷஸை வச்சு நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு நான் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணுறேன். எப்பவுமே பிளெண்ட் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஷோல்டர் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து டிராயிங்கோட ஷேடிங் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஈஸியாக வரும். ஸோ இதோட பிளெண்டிங் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட அவுட்டர் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொறுமையாக வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். செகண்ட் ப்ரஷை வச்சு நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து டார்க்காக வேணுமோ அந்த இடத்துல வந்து லைன்ஸ் கிட்ட கிட்ட வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேடிங் கொஞ்சம் கம்மியாக வேணுமோ அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஷேட் பண்ணீங்கன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளெண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஷேடிங்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேடிங்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேர்ட் ப்ரஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் டெக்ஸ்சருக்காக நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ரஷ் இது. ஸோ இதை நான் இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதோட ஹேர் எல்லாமே வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால வந்து பிளெண்டிங் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து பிளெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ எப்பவுமே வந்து ஹேர் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா
பிளெண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி உங்க ஸ்கின் டெக்ஸ்சர்ஸை வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஃபோர்த் பிரஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பிரஷ்ஷை வந்து நான் வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிரஷ்ஷை வந்து நான் மோஸ்டா எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்க்கு யூஸ் பண்ண. ஃபிஃப்த் ஒன். ஸோ இந்த பிரஷ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த பிரஷ்ஷை வந்து நான் வந்து ஹேர் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க பொறுமையா வந்து பிளெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேப்பர்ல வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரஷ் பாத்தீங்கன்னா வந்து க்ளோத்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பிளெண்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற பிரஷ் இது. ஸோ இப்போ இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் சர்ஃபேஸ் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது வந்து ஃபிளாட் ஆகுது. ஸோ அந்த பிரஷோட ஹேர் எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல தான் வந்து மீட் ஆகும். ஸோ அப்படி மீட் ஆகும்போது நீங்க கொடுக்குற பிளெண்ட் வந்து நீங்க பொறுமையா கொடுக்கும்போது அந்த எல்லா ஹேருமே வந்து ஒரே பார்ட்ல ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா உங்க ஷேடிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பிளெண்டிங் பண்ற இடம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பிரஷ் பாத்தீங்கன்னா நான் வந்து நோஸ் அண்ட் கர்வ் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க வந்து ஷேடிங்க கர்வா கொடுத்து இந்த பிரஷோட மூவ்மெண்ட்டுமே வந்து கர்வா வந்து நீங்க வந்து கொடுக்கும்போது அந்த பிளெண்டிங் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதோட ஏரியா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இந்த 7 பிரஷை வச்சு எப்படி நம்ம வந்து பிளெண்ட் பண்றதுன்றத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிகினர் கிட்டயுமே வந்து கண்டிப்பா இந்த பிரஷஸ் இருக்கணும். மோஸ்டா இந்த பிரஷஸ் இல்லைனாலுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பிரஷ் ஆச்சு வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்படி தனித்தனியா நீங்க ஒரு பிரஷ் யூஸ் பண்ணும்போது உங்க டிராயிங் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப கிளீனா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிளெண்டிங்காக வந்து நான் இம்பார்ட்டன்டான வந்து ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஷீட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜிஎஸ்எம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கோ அந்த ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணி நீங்க வந்து வாங்கும்போது அந்த ஷீட்டோட சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷேட் பண்ணும்போது வந்து லைன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய வேணுமோ அந்த இடத்துல வந்து டார்க்கா கொடுங்க. எந்த இடத்துல லைட்டா வேணுமோ அந்த இடத்துல லைட்டா கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஷேடிங் வந்து டார்க் அண்ட் லைட்டா கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த பிரஷஸ் வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணும்போது அதே மாதிரி வேல்யூஸ் ஆஃப் ஷேடிங் வந்து உங்களோட டிராயிங்ல நீங்க கொண்டு வர முடியும். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பிரஷோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் அண்ட் சாஃப்டா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க பிளெண்ட் பண்ணும்போதும் வந்து உங்க பேப்பர் குவாலிட்டி வந்து கம்மியா இருந்தாலும் வந்து ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வர ஃப்ரைடே வந்து ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ வந்து லீஃப் கட்டிங் ஆர்ட் பத்தி போட போறேன். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.